Hi guys. Hi sir. Hey, hi. So let me quickly check the participant count. Okay, I guess we are good to start. So hello. குஹன் நீங்க எதுவும் பேசுறீங்களா? ஹலோ. குஹன் எதுவும் சொன்னீங்களா? இல்ல சார். Okay, so I guess some voice வந்துச்சு. Okay, I hope we are good to start. So okay, participants count okay to proceed begin the session. Okay, so before getting to the new item or continuation of the existing item, so எதுவும் டிஸ்கஸ் பண்ணணுமா? லைக் எதுவும் கொரிஸ் இருக்கா, எதுவும் டவுட்ஸ் இருக்கா எங்கேயாவது? ஸோ கொஞ்சம் குயிக்கா ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாமா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா வீக்கெண்டில் பவர் பி டெஸ்க்டாப் சைடில்? அன்னைக்கு இன்னும் பவர் பி டெஸ்க்டாப்பை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் எவர் டாபிக் நாளைக்குலேருந்து கவர் பண்ண போகிறது வந்து கம்ப்ளீட்டாக அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில், மீன்ஸ் டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், எப்படி ஷேர் பண்ணுறது ரிப்போர்ட்டு, ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் வரப்போகிற பெண்டிங் செஷன்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இந்த பர்டிகுலர் ஐட்டம்ல வாட் எவர் நம்ம பவர் பில டெஸ்க்டாப்ல பார்த்தோம்ல, லைக் இண்டிவிஜுவலா ஒரு வேற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் பார்த்தோம், டேட்டா எப்படி லோட் பண்றதுன்னு பார்த்தோம், டேட்டா லோட் பண்ண டேட்டா எப்படி கிளீன் பண்றதுன்னு பார்த்தோம், அப்புறம் என்னென்ன விஷுவல்ஸ் இருக்கு, விஷுவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்த்தோம், கஸ்டம் விஷுவல்ஸ் பார்த்தோம், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வைஸ் என்னென்ன இருக்கு, ஃபில்டர்ஸ், புக் மார்க், ட்ரில் த்ரூ, ஸோ இதெல்லாம் ஒரு டாபிக்கா பார்த்தோம்ல. ஸோ இப்போ இதை தவிர வேற ஏதாவது மீன்ஸ் இது தவிர மீன்ஸ் இந்த பர்டிகுலர் டாபிக்ஸ்ல ஏதாவது கொரிஸ் இருக்கா, ஏதாவது டவுட்ஸ், இல்லை எங்கேயாவது நீங்க ஸ்டக் ஆகி நிக்கிறீங்களா, இல்லை எல்லாமே கிளியரா, லைக் உங்களால ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கா? ஸோ லெட்ஸ் குயிக்லி ரீகேப் தீஸ் திங்ஸ், தென் நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ வேர் வி ஆர் கரண்ட்லி. Maybe let's start with one by one. That will be best I can say. Harun. சார் சொல்லுங்க. ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன் சார். எக்ஸாம்பிள் டேட்டாலாம் எடுத்து நான் ரிவைஸ் பண்ணேன் நீங்கள் நடத்தின எல்லா செஷன்ஸையும். ஓகே ஓகே. டவுட்ஸ் எதுவும் இல்லை சார். டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்க்க. ஓகே ஓகே, தட்ஸ் ஃபைன். டாக்ஸ் ஆப்வியஸாக டைம் ஆகும். ஸோ டாக்ஸ் வந்து டே பை டே லேர்னிங் கர்வ் தான். ஸோ அதை பற்றி பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் மோர். ஓகே ஓகே சார். ஜெகன். சார் கேக்குதா சார்? ஹலோ. ஓகே, இல்ல சார் கேக்குதா சார்? ஹலோ கேக்குது சொல்லுங்க. சார் லாஸ்ட் பார்ட்டிசிபல் லேப்டாப் வாங்கிட்டேன். டெய்லி பார்ட்டிசிபல் தான் சார். புக் மார்க் மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் டைம் ஆகுது. மத்த எல்லாம் கொஞ்சம் பார்ட்டிசிபல் ஆயிடுச்சு சார். வேற எல்லாம் பரவாயில்ல சார். சூப்பர். புக் மார்க் கிளியர் பண்ண முடியுதா இல்லனா? ஆமா சார், பண்ணி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வீடியோ கேட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே அது நீங்க பிராக்டீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே ஷூர். மரியா. ஹலோ. கேக்குது மரியா, சொல்லுங்க. இல்ல மரியா, உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. இல்ல உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மரியா, லைக் கிளியரா இல்ல. சொல்லுங்க இப்போ. ஓகே சொல்லுங்க. ஓகே இப்போ வரை இது வரை பிராக்டீஸ் பண்ணி. ஓகே ஃபைன் கண்டினியூ பண்ணுங்க, பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. கஷ்டமா இருக்கு. ஓகே ஃபைன். சையத். ஜி இல்ல நீங்க எடுத்த வரைக்கும் எனக்கு அந்த டைம்ல என்ன டவுட்ஸ் இருந்தா நான் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஓகே
பட் நான் பிராக்டிஸ் பண்றேன், நான் இன்னும் ஃபுல்லா நான் இறங்கல. Okay. பட் எல்லாமே ஞாபகம் இருக்கு என்ன. ஓகே பட் இது வரைக்கும் எதுவும் டவுட் இல்லை ஆக்சுவலி சொல்ல போனா. ஓகே ஃபைன். ஆக்சுவலா நம்ம பிளான் படி எப்படி போகும் அப்படின்னா செஷனு நம்ம இன்னும் ஒரு 3 செஷன் 4 செஷன் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் லைக் 4 செஷன் மீன்ஸ் நம்ம அந்த பவர் பிஐ ஓட என்ன சொல்றது இந்த சர்வீஸ் பார்க்க போறோம்ல, அந்த பவர் பிஐ அட்மினிஸ்ட்ரேஷன் சைட் பார்ப்போம்ல எப்படி டிப்ளாய் பண்றது அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் வி வில் ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ண போறோம். ஸோ மினி ப்ராஜெக்ட்னா என்னன்னா டேட்டா வந்து நான் கொடுத்துருவேன், இதான் டேட்டா நீங்க யூஸ் பண்ண போற டேட்டா ரா டேட்டாவா கொடுப்பேன். ஸோ அந்த டேட்டாவை நீங்க எப்படி கன்வெர்ட் பண்ணி என்ன மாதிரி ரிப்போர்ட் எனக்கு வேணுங்கிறத டெம்ப்ளேட்டும் கொடுத்துருவேன். லைக் ஒரு பிக்சர் மாதிரி காட்டும், இந்த பிக்சர் எனக்கு ரிப்போர்ட் வேணும்னு சொல்லி காட்டுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்க அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது நீங்க எல்லா டாபிக்ஸையும் வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும். லைக் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு திரும்ப ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எண்ட் டு எண்ட் நீங்க ஒரு தடவை ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணிட்டா அவ்வளவுதான், டைரக்டா நீங்க வந்து யூ கேன் ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எனிவேர். ஸோ ஒரு ரெண்டு தான். ஒன்று வந்து யூ ஹாவ் டு பி இன் அ பொசிஷன் டு கிராக் எனி இன்டர்வியூ. ஓகே, ஸோ இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு டெக்னிக்கலா நீங்க என்னென்ன பாத்தீங்களோ இதுவே போதும், இதை தவிர வேற எதுவும் பெருசா வராது. செகண்ட், ஓனா உங்க கையில ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை மேனேஜ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். லைக் மீன்ஸ் நீங்க ஹை எண்ட்ல பண்ணணும், ஒரு ஒரு ஹார்ட் கோர் டெவலப்மெண்ட் பண்ற அளவுக்கு பண்ணணும்னு கிடையாது. ஒரு டேட்டா கொடுத்தா என்னால ரிப்போர்ட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். அது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லா இல்லைங்கிறதுலாம் ரெண்டாவது, என்னால பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா போதும். டே பை டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் வி வில் ஸ்டார்ட் ஆஃப்டர் 2-3 செஷன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். ஸோ இப்போதைக்கு டவுட்ஸ் எதுவும் இல்லை, கரெக்ட் தானே? ஆமா, டவுட் இல்லை. ஓகே, சூப்பர். உஷா. ஹாய் முகமது. ஹாய். நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு சிஸ்டம் கொஞ்சம் புதுசுதான், ஏன்னா இவ்வளவு வருஷம் சிஸ்டம் ஹேண்ட்லிங் கிடையாது, இப்போ எனக்கு புதுசுதான். பட் நான் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுது. பட் நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது நான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா தான் ஃபீல் பண்றேன். பட் ஸ்டில் நான் சக்சஸ் பண்ணிடுவேன். பட் ஸ்டில் ப்ராக்டிஸ் தான். ஷூர் சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ண மாதிரி அந்த பவர் பை டாக்ஸ்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் போகலாம், இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். பண்ணிட்டு வேற ஏதாவது பவர் பை டெஸ்க்டாப்ல ஏதாவது அங்கங்கே மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை லைட்டாக பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பவர் பை சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு ஷேர் த ஸ்க்ரீன்? ஹலோ, கைஸ் யாராவது ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? நிறைய வாட்டி ஷேர் பண்ணிட்டீங்க, யாருன்னா ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகே, ஸோ லாஸ்ட் டைம் நம்ம டாக்ஸ் ஒர்க் பண்ணும்போது அதை மீன்ஸ் உங்க சிஸ்டம்ல இருக்குன்னா பெஸ்டா இருக்கும் அது. ஸோ யாராவது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா பெஸ்ட். சையத், ஹருண் ஆர் குகன், ஸோ உங்க 3 பேர் சிஸ்டம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இருக்குதுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம், யாராவது ஒரு ஆள் நீங்க சார்ஜ் எடுத்துக்கோங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணுங்க. ஓகே 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 ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்த டாபிக்ஸ் வந்து பேசிக்ஸ் ஆஃப் டாக்ஸ். கரெக்டா? பேசிக்ஸ் ஆஃப் டாக்ஸ்னா என்ன பார்த்தோம், டாக்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம், கால்குலேட்டர் காலம்னா என்னன்னு பார்த்தோம், கால்குலேட்டர் மெஷர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டா, நான் ரொம்ப அட்வான்ஸ்டா போல, லைட்டா ஒரு சாம்பிளா கொண்டு போறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சில அடிஷனல் ஃபார்முலாஸ், லைக் இப்போ இன்டர்வியூலே யாராவது கேட்கறாங்க என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் சொல்ல முடியுங்கிற அளவுக்கு கொண்டு போறேன். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெட்டர் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் டாக்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன பண்றோம் இன்னைக்கு அப்படின்னா, ஸோ யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபார்முலா எழுதுவோம். லைக் ஜென்ரலா எப்படி போடுவோம், லைக் ஒரு மெஷர் கிரியேட் பண்ணுவோம். மெஷர்னா என்ன, நம்பர் மீன்ஸ் ஒரு எண்ட் ரிசல்ட் ஒரு நம்பரா உங்களுக்கு கிடைக்கும். காலம்னா என்ன, புது காலமா ஒரு டேட்டா கிரியேட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு பர்டிகுலர் ரிசல்ட் எடுக்க போறோம் பேஸ்ட் ஆன் சம் கண்டிஷன் ஆஃப் ஃபில்டர். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மகிட்ட வந்து இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ்லாம் இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு யூசர் கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு
டோட்டல் மீன்ஸ் சம் ஆஃப் சேலரி வேணும். யாருக்கு வேணும்னா சம் ஆஃப் சேலரி ஒன்லி ஃபார் மென். ஸோ நீங்க 2 கார்டு போட்டு எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கார்டில் டோட்டல் எவ்வளோ சேலரி மேல்ஸ் வாங்குறாங்க, எவ்வளோ சேலரி ஃபீமேல் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா, சிம்பிளாக ஒரு கார்டு விஷுவல் போட்டுட்டு டோட்டல் சேலரி ஆட் பண்ணிட்டு ஃபில்டர்ஸ்ல விஷுவல் லெவல் ஃபில்டர்ஸ்ல மேலே ஃபில்டர் பண்ணிட்டு இன்னொரு கார்டில் விஷுவல் லெவல் ஃபில்டர்ல ஃபீமேல் ஃபில்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். கரெக்டா? அதை குயிக்காக ட்ரை பண்ணுங்களேன். 2 கார்டு போடுங்களேன். இது கார்டு விஷுவல் கார்டா? ஓகே ஓகே. 2 விஷுவல் போட்டுக்கோங்க. எனக்கு டோட்டல் சேலரி வேணும், சம் ஆஃப் சேலரி வேணும். ஓ, சம் ஆஃப் சேலரி. ஓ சரி. சம் ஆஃப் சேலரி. ஓகே. சோ இதுல இன்னொரு கார்டு போட்டுக்கோங்க. இன்னொரு கார்டுலயும் அதே சம் ஆஃப் சேலரி போட்டுக்கோங்க. ஓகே சரி. ஒரு கார்டுல விஷுவல் லெவல் ஃபில்டர்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம்ல. ஸோ அந்த விஷுவல் லெவல் ஃபில்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கார்டுல வந்து ஜெண்டர் மேலுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, இன்னொரு கார்டுக்கு வந்து ஃபீமேல் அப்ளை. ஜி சொல்லுங்க ஜி. ஆட் ஓகே, மேல் ஃபீமேல் ஆட் பண்ணிட்டீங்களா? ஸோ இப்போ இதையே நம்ம வந்து ஃபார்முலா வச்சு எப்படி கிரியேட் பண்ணது பார்க்க போறோம். எதனால நம்ம ஃபார்முலா வச்சு ட்ரை பண்ண போறோம்னா, சம் கேசஸ்ல நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் இதுல என்னன்னா, இப்போ நம்ம ஆட் பண்ணது என்ன, லைக் ஒரு கார்டு போட்டிருக்கோம், அந்த கார்டுல வந்து இந்த மாதிரி சேலரி ஆட் பண்ணிட்டு அந்த ஃபில்டர்ல போயிட்டு மேல ஆட் பண்ணிருக்கோம். மேபி நீங்க 2-3 பேஜ்ல வந்து இந்த கார்டு அப்ளை பண்ற மாதிரி இருக்கு, இல்ல 2-3 பேஜ்ல வேற விஷுவல்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஒரு இதுல நீங்க வேற ஒரு டேபிள் ஆட் பண்றீங்க, இல்ல வேற ஒரு சார்ட் ஆட் பண்றீங்க. அங்கேயும் வந்து இந்த சேம் இன்ஃபர்மேஷன் நான் போடணும் அப்படின்னா ஒரு தடவையும் நீங்க அந்த விஷுவலுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃபில்டர் ஆட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு பதிலா நான் ஒரே ஒரு தடவை ஃபார்முலாவை கிரியேட் பண்ணி வச்சிட்டேன்னா எந்த பேஜ்ல எப்ப எனக்கு வேணுமோ நான் யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலாவை இதை கிரியேட் பண்ண போறோம். ஸோ இப்போ அகைன் இப்போ நமக்கு சிங்கிள் ரிசல்ட் வரணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆப்வியஸா கால்குலேட்டர் மெஷர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மெஷர்ல என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணக்கூடியது வந்து டோட்டல் ஆஃப் சேலரி தான் எடுக்க போறீங்க. ஸோ மேபி நேம் வந்து என்ன கொடுத்துக்கோங்கன்னா சேலரி _ மேல்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ சம் ஆஃப் சேலரி போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ரிசல்ட்டை வந்து ஒரு கார்டில் அப்ளை பண்ணிக்கோங்க. என்னாச்சு இது? இதை டெலிட் பண்ணிக்கோங்க. லைக் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது Q&A சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை அப்படியே என்டர் பண்ணிட்டு ஒரு கார்டு போட்டு இந்த பர்டிகுலர் விஷுவல் ஆட் பண்ணுங்க. இது இதாயிடுச்சா? இல்ல, இது இப்போ இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா அப்படியே இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதை நீங்க ஒரு கார்டுல போட்டு டிஸ்ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து டோட்டல் சேலரி நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ அதே ஃபார்முலா ஒரு கிளிக் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேல வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணோம். லைக் என்ன அப்ளை பண்ண போறோம்னா, எனக்கு மேலோட கவுண்ட் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பவர் பில ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஸோ அகைன் இந்த சின்டாக்ஸ் வந்து நம்ம ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதும். என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணி மெஷர் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் சின்டாக்ஸோட பேர் வந்து கால்குலேட் தான். ஸோ பிஃபோர் சம்மன் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கால்குலேட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, கால்குலேட் போட்டுட்டு பிராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சா, கமா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, கால்குலேட் என்ன பண்ண போறீங்கன்னா, கால்குலேட் மேல உங்களுக்கு அந்த சின்டெக்ஸ் காட்டுது பாருங்க. கால்குலேட்ல என்ன காட்டுது, எக்ஸ்பிரஷன் ஒன்று காட்டுதா?
ஸோ மேல கால்குலேட் பிராக்கெட்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், கமா ஃபில்டர் கொடுக்கணும். ஸோ எக்ஸ்பிரஷன்னா என்ன? எக்ஸ்பிரஷன் வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு. சம் ஆஃப் அந்த பர்டிகுலர் அமௌண்ட் எடுக்கிறதா எனக்கு இப்போ எக்ஸ்பிரஷன். இப்போ நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ண போறோம். ஜஸ்ட் ஃபில்டர்னு டைப் பண்ணுங்க. ஸோ ஃபில்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் இருக்கு. பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. ஸோ ஓபன் பண்ண உடனே ஃபில்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் காட்டுதா? டாப்ல டேபிள் கமா ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் காட்டுதா? ஸோ இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் ஆக்சுவலா. அதுவே உங்களுக்கு வந்து சொல்லிடும் சிஸ்டம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்டர் என்ன டேபிள்னு நீங்க கொடுக்கும். இந்த டேபிளோட பேர் என்ன? எம்ப்ளாயி டீடைல்ஸ். எம்ப்ளாயி டீடைல்ஸ் தானே இப்போ நம்ம டேட்டா இருக்கிற டேபிள். ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் டைப் பண்ணுங்க. இதை டெலிட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பாக்ஸை இப்போதைக்கு நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி இங்க ஃபார்முலா ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு எரரா தான் இருக்கும். ஓகே, போட்ட எம்ப்ளாயி டீடைல்ஸ். ஆமா. ஸோ அடுத்து என்ன சொல்லுச்சு? ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் கேக்குதா? ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், என்ன ஃபில்டர் கொடுக்க போறோம். இப்போ நீங்க கண்டிஷன் என்ன கொடுக்கணும்னா ஜெண்டர் ஈக்குவல் டு மேல். ஓகே, ஜெண்டர் ஈக்குவல் டு நமக்கு டேட்டா எப்படி இருக்கு? இதுல ஜெண்டர்ல எம்னு தானே இருக்கு. கோட்ஸ்குள்ள எம்னு கொடுத்துருங்க. எம் தான் இருக்கும் நினைக்கிறேன் டேட்டா உங்களுக்கு வர்ற டேட்டா. இல்ல, எம் வந்து இதுல இருக்கு ஜி. ஜெண்டர் அண்டர்ஸ்கோர் நியூல தான் எம் இருக்கு. ஓகே, ஃபைன் வாட் எவர் இட் இஸ். டபுள் கோட்ஸ். இல்ல ஆக்சுவலா சொல்லுங்க ஜி. இல்ல கரெக்ட் சென்ட் மீன்ஸ் நேம் வந்து டபுள் கோட்ஸ் குள்ள இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். இன்னொரு கோட்ஸ் பண்ணுமா? எம்ப்ளாயி டீடைல்ஸ் வந்து கரெக்ட். டபுள் மீன்ஸ் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 2 தடவை க்ளோஸ் பண்ற மாதிரி. சாரி ஆக்சுவலா அந்த கோட்ஸ் தேவையில்லை ஜி. பக்கத்துல ஒரு சிங்கிள் கோட்ஸ் போட்டிருக்கீங்க பாருங்க, டபுள் கோட்ஸ் பக்கத்துல. அது தேவையில்லை. ஓகே, இது தேவையில்லையா? அது இது கரெக்ட். இப்போ பக்காவா இருக்கு. லைக் டெக்ஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ என்டர் அடிச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த டிக் மார்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டா வந்துருச்சு. ஸோ இப்போ கரெக்டா வந்துருச்சா? ஸோ இப்போ அந்த ஃபார்முலா ஒரு கிளிக் பண்ணுங்களேன். அந்த காலம் ஒரு கிளிக் பண்ணுங்களேன். பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம்? ஃபர்ஸ்ட் கால்குலேட்டுங்கிறது சின்டாக்ஸ். கால்குலேட்டர் போட்டுட்டு உள்ள ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்கோம். இப்போ அந்த ஃபார்முலா நீங்க எழுதுனது எல்லாமே வந்து எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் போட்டு அந்த ஃபார்முலா எழுதிருக்கீங்க, கமா ஃபில்டர் போட்டு அடுத்த ஃபில்டரோட ஃபார்முலா எழுதிருக்கீங்க. ஸோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா கிட்டத்தட்ட சீக்வல் மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ஃபில்டர் பண்ணும். எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல ஜெண்டரை மேல ஃபில்டர் பண்ணிட்டு நீங்க போட்டிருக்க அக்ரிகேஷனை ஒர்க் பண்ணும், சம் ஆஃப் டோட்டல்ங்கிறது. இது ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா தட்ஸ் ஆல், அந்த ரிசல்ட் உங்களுக்கு வந்து. ஸோ இதே மாதிரி குயிக்கா நீங்க ஃபீமேல் ட்ரை பண்ணுங்க. இன்னொரு மெஷர் கிரியேட் பண்ணிக்கோ. சரி, இது கால்குலேட்டரோட இது என்ன? கால்குலேட்டுங்கிறது வந்து நீங்க எழுத போற ஃபார்முலா வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இப்ப நீங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்கீங்கல்ல. ஒரு கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்கீங்கன்னா சம் பண்ணுன்னு கொடுத்துருக்கீங்க, இன்னொரு கண்டிஷன்ல ஃபில்டர் பண்ணுன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ ரெண்டையுமே சேர்த்து ஒரே டைம்ல ரன் பண்ணும். இல்ல, ப்ராப்பரான டெஃபினிஷன் என்னன்னு கேட்டேன். டெஃபினிஷன் தனியா கிடையாது. கால்குலேட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு சின்டாக்ஸ், லைக் சம் அக்ரிகேட் மாதிரி. கால்குலேட்டிங் ஒரு சின்டாக்ஸ். கால்குலேட்டர் only ஃபில்டர் மட்டும் தான் யூஸ் ஆகுமா? ஃபில்டர் இப்போ பர்టిక్యులர் மெஷரை ஃபில்டர் பண்ணனும்னா அதுக்கு மட்டும் தான் கால்குலேட் யூஸ் ஆகுமா, இல்ல அதர் தன் தட்? மோஸ்ட்லி லைக் நீங்க என்ன எக்ஸ்பிரஷன் உள்ள கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, கால்குலேட்டர் மட்டும் டைப் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கால்குலேட்டர் டைப் பண்ணுங்களேன். ஓகே, இல்ல இப்போ ஃபீமேல் டைப் பண்ணுங்களேன். இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் கால்குலேட்டர் மட்டும் டைப் பண்ணுங்க. பிராக்கெட் போடுங்களேன். சோ காட்டுதா? சோ அதோட சின்டெக்ஸே அதுதான். நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு ஃபில்டர் கொடுத்துட்டு ஃபில்டரோட எக்ஸ்பிரஷன் கொடுக்கும். சோ அததான் அது அளவே பண்ணும். ஓகே. இப்போ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. லைக் டைப் பண்ண தேவையில்ல. ஓகே, இல்லைன்னா பெட்டர் நீங்க வந்து ஒரு தடவை டைப் பண்ணி பாருங்க. ஏன்னா நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு உள்ள மைண்ட்ல ஸ்டோர் ஆகாது. ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா உங்களுக்கு ஸ்டோர் ஆகும்.
ஓகே, சோ இது வந்து இப்போ ரிசல்ட் வந்துருச்சு உங்களுக்கு. இன் சம் கேசஸ் இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இது அடிஷனலா சொல்றேன். ஸோ இது என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சம் கேசஸ்ல இப்போ மேல் ஃபீமேல் நீங்க போட்டாச்சு எழுதிட்டோம். ஒரு சில கேசஸ்ல லெட்ஸே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபில்டருக்கு வந்து டேட்டா வரல. ஓகே, வரல மீன்ஸ் இப்போ ஃபீமேலுக்கு வந்து உங்களுக்கு சேலரி கவுண்ட் இல்ல மேலுக்கு வந்து உங்களுக்கு சேலரி கவுண்டே இல்ல அப்படின்னா அப்ப எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் ஆகும்? ஸோ அதுக்கு சாம்பிளா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலாம். லைக் மேபி salary _ t கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நாட் ப்ரொவைடர் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நமக்கு எனக்கு வந்து தேர்ட் கேட்டகரி ஒன்று வேணும். ஸோ salary _ இல்ல இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மேல்ங்கிற கவுண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இவ்வளவு சேலரி டோட்டல் நமக்கு கிடைச்சிருக்கு, 595 கிடைச்சிருச்சு, பாக்ஸ்ல பிரிண்ட் பண்ணிட்டோம். ஃபீமேலுக்கு இவ்வளவு கவுண்ட் வந்திருக்கு, நம்ம அதையும் போட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட வந்து ஃபீமேல்ங்கிற கவுண்ட்டுக்கோ இல்ல மேலுங்கிற ஒரு பர்டிகுலர் ஜெண்டருக்கோ சேலரியே நமக்கு வந்து டேட்டால வரலன்னு வச்சுக்கோங்க. மீன் சோர்ஸ்ல இருந்து டேட்டா வரல அப்படின்னா அந்த கார்டு எப்படி பிஹேவ் பண்ணும் நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா நீங்க ரிப்போர்ட் டெவலப் பண்றது வந்து டைனமிக்கா தான் அந்த ரிப்போர்ட் ஒர்க் ஆக போகுது. டைனமிக்கா ஒர்க் ஆகுதுன்னா இப்போ இன்கேஸ் திடீர்னு டேட்டாவே வரல சோர்ஸ்ல இருந்தா அந்த கார்டு எப்படி பிஹேவ் பண்ணும் அதை நம்ம பார்க்கணும்ல. ஸோ அதுக்காக இப்போ நமக்கு ஆல்ரெடி நம்ம டேட்டா இருக்கு. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, மேல் ஃபீமேல்னு கொடுக்காம ஏதாவது டம்மியா ஒரு நம்பருக்கு நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ட்ரை பண்ணி, ஏன்னா அந்த நேமுக்கு நமக்கு டேட்டா கிடையாது. கரெக்டா? ஜெண்டர்ல மேல் ஃபீமேலுக்கு நமக்கு டேட்டா இருக்கு. இப்போ ரேண்டமா ஒன்னு கொடுத்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இன்னும் புதுசா ஒரு காலம் ஆட் பண்ணி மீன்ஸ் புதுசா ஒரு மெஷர் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து வித்தியாசமா ஒரு மீன்ஸ் பேரே இல்லாம ஏதாவது ஒரு டம்மியா ஒரு ஏபிசில ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு அதுக்கு என்ன கவுண்ட் வருதுன்னு சொல்லி பாருங்க. ஏன்னா ரியல் டைம்ல இந்த மாதிரி சினாரியெல்லாம் நம்ம டைரக்டா ஃபேஸ் பண்ணுவோம். பிளஸ் அகைன் இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினும் கூட. ஸோ பிளாங்க்னு வருதா? ஸோ இப்படி ஒரு டேட்டா வருது மீன்ஸ் இப்போ ஓகே, நம்ம வந்து டம்மியா இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம், பிளாங்க் தான் வரும், வந்துருச்சு. இப்போ ரியல் டைம்ல நீங்க ப்ராஜெக்ட் யூஸ் பாருங்களேன். இப்போ நீங்க ஒரு டேஷ்போர்ட் டெவலப் பண்ணிருக்கீங்க, இல்லை ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு 4 கார்டு வச்சிருக்கீங்க. அந்த கார்டை வந்து ஜஸ்ட் நீங்க டிஸ்பிளே பண்றீங்க. மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க ரிப்போர்ட். அன்எக்ஸ்பெக்டடா சோர்ஸ்ல ஏதோ ஒரு இஷ்யூ, டேட்டா வந்து தப்பா வருது, மீன்ஸ் டேட்டா வரல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி பிளாங்க்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது டிஸ்பிளேல பார்க்கும்போது நல்லா இருக்குமா? மீன்ஸ் ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் ரிப்போர்ட் நீங்க டெவலப் பண்ணும்போது இந்த மாதிரி பிளாங்க்னு வந்துச்சுன்னா அது வந்து வரதான் செய்யும், பட் அக்செப்டபிள் கிடையாது. கரெக்டா? ஸோ அதுக்கு வி ஹவ் டு டூ சம் ஒர்க் அரவுண்ட். அதை இன்னும் கொஞ்சம் ரீடபிள் ஃபார்மேட்ல நம்ம காட்டணும், அப்பதான் வந்து அதை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு சிம்பிள் சொல்யூஷன் பவர் பில் என்ன அப்படின்னா, நீங்க ஃபைனலா ஒரு ரிசல்ட் போட்டிருக்கீங்கல்ல, பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிருக்கீங்கல்ல, அதுல +0 மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. Last after the last bracket enter அடிச்சிருங்க. 0 வந்துருச்சா? சோ இதெல்லாமே ஜஸ்ட் ட்ரிக்ஸ்னு சொல்லுவோம்ல, லைக் சீட் கோட் ட்ரிக்ஸ், நிறைய நேம்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒரு ரிப்போர்ட் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் வேயா இருக்கும். சோ பார்க்கும்போது என்ன தெரியும், 0 வந்துச்சுன்னா ஆப்வியஸா சொல்லிட்டு இது வந்து யூசர்ஸ்க்கு வந்து அது புரியாது. 0 வந்திருக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. பட் இது பிளாங்க்னு வந்துச்சுன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகாத ரிப்போர்ட் மாதிரியே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய பிளாங்க் இருக்குது அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும் போதே ப்ரொஃபஷனலா டெவலப் பண்ணலங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சு. ஸோ அதனால இதெல்லாம் ஒரு கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நீங்க சம் யூஸ் பண்ணி இல்ல அவரேஜோ இல்ல மேக்ஸிமின் ஏதோ ஒன்று யூஸ் பண்றீங்களோ, நீங்க அரித்மெட்டிக் யூஸ் பண்ணும்போது 0 ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல டேட்டா இல்லைன்னா 0 கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இது ஜஸ்ட் ஒரு கீ. சரி ஜி, இப்போ இதுல எக்ஸாம்பிளுக்கு இதுல ஒரு நிமிஷம் நான் பார்க்க. இங்க 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, அதே டேட்டா அப்படியே இருக்கும். பாக்குறேன். ஓகே, வர ரிசல்ட்டோட 0 ஆட் ஆகும், அவ்வளவுதான். ஓகே, நல்லா இருந்தா மட்டும் தான் அது. நல்லா இருந்தா +0ங்கிறப்போ அதுவே கன்வெர்ட் பண்ணிட்டு 0 கன்சிடர் பண்ணி. ஓகே, சோ இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள். இப்போ 0 என்பது என்னது ஸ்பெசிஃபை பண்ணி, இப்போ 1 போட்டா 1 வருமா?
எது வேணா போடலாமா அந்த மாதிரி எதுனா? என்ன வேணா போடலாம். இப்போ ஒண்ணுன்னு போட்டா தப்பான டேட்டா இல்ல, சோ அதுக்காக சொல்றேன். ஒண்ணுன்னு போட்டா அந்த டேட்டா தப்பு இல்ல. புரியுது. நீங்க என்ன நம்பர் போடுறீங்களோ அதுதான் வரும். பட் அகைன் அதான் இது எல்லாமே வந்து நான் ரிட்டர்னபிள் திங்ஸ். இது பெருசா யாருமே எங்கேயுமே நீங்க இருக்காது அந்த நோட்ஸ் எல்லாம். பட் அகைன் இது ஹேண்ட்ஸ் ஆன் நீங்க பண்ண ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வர நிறைய இடத்துல இந்த மாதிரி சிச்சுவேஷன் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. நிறைய யூசர்ஸே கேட்பாங்க இதுக்கு பிளாங்க் வருது, பிளாங்க் காட்டாத. ஏன்னா அது வந்து பிளாங்க்ங்கிறது வந்து ஒரு என்ன சொல்றது அன்ஃபார்மேட்டட் டேட்டாவா இருக்கும். ஒரு பிராக்கெட்டுக்குள்ள பிளாங்க்னு போட்டு டிஸ்பிளே பண்ணா அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. சோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கோட்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து ஒரு சில சஜஷன்ஸ் கொண்டு வருவாங்கல்ல. சோ அதுல இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கீ. அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்க யூஸ் பண்றது வந்து சம்ங்கிறது வந்து நம்பர். சோ நம்பர்ல போய் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண முடியும். ஓகே, இது கான்காட்னேட் வெச்சிட்டேன். சரி, திரும்ப நீங்க கான்காட்டினேட் பண்ணி எழுதணும். சரி, ஓகே. சோ நம்பர் தான் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இது பெஸ்ட். உங்களுக்கு இதுவே உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிடும். ஓகே, ஓகே. சோ இப்போ அடுத்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒன்று ட்ரை பண்ணோம் ரைட்டா. இஃப் மேலா இருந்தா இந்த கவுண்ட் போடு, இஃப் ஃபீமேலா இருந்தா இந்த கவுண்ட் போட்டோம். சோ லாஸ்ட் டைம் யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் நிறைய கேட்டகரி இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிபார்ட்மெண்ட் 1 2 3 4 5 டிபார்ட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி சினாரியோஸ்ல என்ன பண்றது? நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு சேலரி எழுதணும் அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஆப்வியஸா ஒர்க் பண்ணாது. கரெக்டா? சோ நமக்கு வந்து கேஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும். சீக்வல் யூஸ் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். கேஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மல்டிபிள் கண்டிஷன்ஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா இஃப் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக கேஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் அதர்ஸ்க்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன் போட்டு ஒரு ஃபார்முலா எழுதிருப்போம். இஃப் ஜெண்டர் மேலா இருந்துச்சுன்னா 1ன்னு பிரிண்ட் பண்ணு, எம்ன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணு, எஃப்னு போட்டிருப்போம். அந்த ஃபார்முலா ஒன்ஸ் ஓப்பன் பண்ணுங்க, இருக்கா அவங்கள்ட்ட? ஓகே. ஸோ இஃப் ஜெண்டர் ஈக்குவல் டு மேல் அப்படின்னா எம், இல்லைன்னா ஃபீமேல்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நமக்கு மோர் தென் 2 கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ண போறதுதான் இன்னொரு கண்டிஷன். அதுக்கு முன்னாடி டக்குன்னு டிபார்ட்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நம்ம அந்த வேல்யூ அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ மேபி டேபிளர் வியூக்கு போயிட்டு செக் பண்ணிக்கோங்க என்னென்ன. 10102 தான் அதான் இருக்கு. நேம் எதுவும் இருக்கா? இல்ல கண்ட்ரி போயிடலாம். கண்ட்ரில என்னென்ன வச்சிருக்கீங்க? பங்களாதேஷ், யுஎஸ், இந்தியா இதான் இருக்கு. ஓகே, பெட்டர் கண்ட்ரி வைஸ் போயிடலாம். சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா ஒரு கண்ட்ரிக்கு நம்ம எப்படி டோட்டல் பாக்குறதுன்னு பார்க்க போறோம். இல்லனா கண்ட்ரியோட கண்டிஷன் வந்து மாத்த போறோம். இப்போ இந்தியாவ இங்க போனவங்க இல்ல கண்ட்ரில வேணும். இது கண்ட்ரில லிங்க் இருக்கு. காலம் இப்போ நம்ம காலம் தான் கிரியேட் பண்ண போறோம். சோ காலம் வந்து நீங்க அந்த டேபிளே கிரியேட் பண்ணுங்க, கண்ட்ரி டேபிளே கிரியேட் பண்ணுங்க. சோ இப்போ நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம்னா கண்ட்ரில வந்து ஒரு கண்ட்ரிக்கு நம்ம சிம்பிளா ஒரு நேம் கொடுக்க போறோம், கோட் கொடுக்க போறோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியான்னா ஐஎன், யூஎஸ்ஏன்னா யூஎஸ், இந்த மாதிரி நம்மளே வந்து ரேண்டமா ஒரு சில கோடு கொடுக்க போறோம். சோ அதை எப்படி கொடுக்கறதுன்னு பார்க்க போறோம். இதுல வந்து ஆப்வியஸா நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ண முடியாது. இப்போ 2 கண்ட்ரினா இஃப் கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா தென் ஐஎன், இல்லைன்னா வேற ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். பட் இப்போ நமக்கு அப்படி கிடையாது டேட்டா. ஸோ இப்போ இதுக்கு அது என்ன பண்றதுன்னா ஸ்விட்ச்னு சொல்லிட்டு பவர் பில ஒரு ஃபார்மட். ஸ்விட்ச்ங்கிறது என்ன அப்படின்னா எஸ்கியூஎல் நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல. ஸோ கேஸோட எக்ஸாக்ட் இதுதான் வந்து இங்க ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச்னு டைப் பண்ணிக்கோங்க. பிராக்கெட்ல எக்ஸ்பிரஷன் எழுதணும். சோ இப்போ என்ன எக்ஸ்பிரஷன் எழுத போறோம்? கண்ட்ரி. ஜஸ்ட் டைப் பண்ணுங்க கண்ட்ரி ஈக்குவல் டு இந்தியா, கண்ட்ரி நேம். கமா டபுள் கோட்ஸ்ல ஐஎன் கொடுத்துக்கோங்க, கேப்ஸ்ல கொடுத்துக்கோங்க ஐஎன். ஓகே, கமா இப்போ அகைன் கண்ட்ரி ஈக்குவல் டு என்ன கண்ட்ரியை போட்டுக்கோங்க. யூஎஸ்னா இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற டேட்டா. ஆமா ஜி. ஓகே, யூஎஸ்ஏ குடிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கமா இன்னொரு கண்ட்ரி கொடுங்க. நம்ம ஒரு 3 கண்ட்ரி மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த 3 கண்டிஷன் எழுதியிருக்கோம். எனக்கு 3 கண்டிஷனும் போக மத்த எல்லாத்துக்குமே வந்து வேற கண்ட்ரி கூட அப்படின்னா சிம்பிளா ஒரு கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸ்ல அதர்ஸ்னு எழுதிருக்கு.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா என்ன சொல்றோம் பவர் பிஐலன்னா ஸ்விட்ச் பண்ணணும். எதை ஸ்விட்ச் பண்ணணும்னா கண்ட்ரி நேம் இந்தியாவா இருந்துச்சுன்னா ஐஎன், இல்ல கண்ட்ரி நேம் யூஎஸ்ஆ இருந்துச்சுன்னா யூஎஸ்ஏ, இல்ல பங்களாதேஷா இருந்துச்சுன்னா பேங்க், இல்லைன்னா கம்ப்ளீட்டா அதர்ஸ்ன்னு போட்டு. ஸோ இப்போ அகைன் இங்க ஒரு சின்ன செக் இருக்கு. இந்த ஃபார்முலா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்ப நீங்க சுவிட்ச் கண்டிஷன் யூஸ் பண்றீங்கல்ல, யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிராக்கெட் ஓப்பன் ஆகுதா, சுவிட்ச் பக்கத்துல ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா, ட்ரூன்னு டைப் பண்ணுங்க, TRUE அப்படின்ட்டு. பிராக்கெட்டுக்கு அப்புறமா ஆமா, பிராக்கெட்டுக்கு அப்புறம் TRUE, ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், கமா, என்டர். சோ இது அகைன் சின்டாக்ஸ். நீங்க எப்போ வேர் மீன்ஸ் டெக்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணி பண்றீங்களோ ட்ரூங்கிறது வந்து ஒரு கீவேர்டு. ஆக்சுவலா ஸ்விட்ச் ட்ரூங்கிறதா இங்க கீவேர்டு. நீங்க SQL என்ன பண்ணுவீங்க, கேஸ் போடுவோமா, கேஸ் வென்னு போடுவோமா, கேஸ் வென் தென் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. சோ அந்த மாதிரி இதுக்கு பவர் பிஐக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. இப்போ சிம்பிளா ஒரு டேபிள் ஆட் பண்ணிக்கோங்க. டேபிள் ஆட் பண்ணிட்டு கண்ட்ரி நேம் இருக்கா, ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி இருக்கிற கண்ட்ரிங்கிற காலமை போட்டு. சோ கரெக்டா டிஸ்ப்ளே இருக்கா, நீங்க கொடுத்த இன்புட் வந்திருக்கா? ஓகே, இப்படிதான் வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ்க்கு வந்து நீங்க அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில கைண்ட் ஆஃப் ஃபார்முலாஸ். இப்போ நம்ம கொஞ்சம் அடுத்த இதுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம்னா ஒரு டேபிளே கிரியேட் பண்ண போறோம் பவர் பிஐ. ஸோ டேபிள்ல என்ன அப்படின்னா இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு காலம் கிரியேட் பண்ணீங்க. காலம் எப்படி கிரியேட் பண்ணீங்க, ஆல்ரெடி இருக்கிற காலமை வச்சு ஒரு காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணது கண்ட்ரிங்கிற ஒரு காலமை வச்சு நான் ஒரு கண்டிஷன் கொடுத்து கண்ட்ரி நியூன்னு ஒன்று கிரியேட் பண்ணேன். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணேன். இப்போ மேலோட கவுண்ட் எவ்வளோ, ஃபீமேலோட கவுண்ட் எவ்வளோ அப்படி கிரியேட் பண்ணேன். பட் இப்போ என்ன கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு புதுசா ஒரு டேபிளே வேணும். லைக் கண்ட்ரிங்கிற ஒரு டேபிள், டிபார்ட்மெண்ட்ங்கிற டேபிள், DEPTங்கிற ஒரு டேபிள் மாதிரி நான் ஒரு புதுசா ஒரு டேபிளே பவர் பிஐல கிரியேட் பண்ண முடியும்னா அதுவும் முடியும். ஜென்ரலா கிரியேட் பண்ணக்கூடிய டேபிள்ஸ் என்ன அப்படின்னா இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மேல டாப்ல இன்சர்ட் டாப்ல இருக்கு பாருங்க, ஹோம் பக்கத்துல இன்சர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இன்சர்ட்டா ஹோம் பக்கத்துல. சாரி ஐ கெஸ் மாடலிங் கிளிக் பண்ணுங்க. சாரி ஐ திங்க் ஐ வாஸ் ராங். நியூ டேபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ அந்த நியூ மெஷர் நியூ காலம்ங்கிறது வந்து இப்போ நம்ம பண்ணது ரைட் கிளிக் பண்ணி பண்றதோட ஷார்ட் கட் அது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஜென்ரலா பவர் பிஐல டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா டைமென்ஷன்ஸ் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு பிஐல. ஸோ டைமென்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நிறைய டேபிள் நீங்க லோட் பண்ணிருக்கீங்க பவர் பிஐல. ஸோ என்னென்ன மாதிரி டேபிள் யூஸ் பண்ணி இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து நீங்க ஒர்க் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு ரீட்டைல் கம்பெனி, ஒரு டெய்லி சேல் நடக்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்க ரிப்போர்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த கம்பெனில என்ன மாதிரி டேட்டாலாம் நடக்கும், டிரான்சாக்ஷன் தான் மோஸ்ட்லி நடக்கும் கரெக்டா. இல்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ரீட்டைல் ஷாப்க்கே ஒர்க் பண்றீங்க அப்படின்னா டெய்லி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். ஒரு டேபிள்ல வந்து இந்தியாவில் நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் வச்சிருக்காங்க, இன்னொரு டேபிள்ல யூஎஸ்ல நடக்கிற டிரான்சாக்ஷன்லாம் வச்சிருக்காங்க, இன்னொரு டேபிள்ல அந்த பர்டிகுலர் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணது, எவ்வளவு ரா ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணது டீடைல்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இன்னொரு டேபிள்ல எவ்வளவு ஐட்டம் வந்து சேல் பண்ணிருக்காங்க, கஸ்டமருக்கு எத்தனை எவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் ப்ராஃபிட் பார்த்திருக்காங்க. இல்ல இன்னொரு டேபிள்ல வந்து எக்ஸ்டர்னலா வெண்டர், இப்போ ஹோல்சேல் ஷாப்லாம் இருக்குன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து எவ்வளவு சேல் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டேபிளா வச்சிருக்காங்க. அப்படின்னா இப்போ காமனா எல்லாத்தையும் ரிலேட் பண்றதுக்கு ஒரு சில டேபிள் வந்து டேட்டா பேஸ்ல எப்பவுமே வச்சிருப்பாங்க நீங்க ஒரு ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது. ஸோ என்ன காமன் டேபிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அந்த மாடலிங் டேபிள் போங்களேன், மாடலிங்னு ஒரு டேபிள் வச்சு மாடலிங்னு ஒன்று வச்சிருக்கோம்ல நம்ம பவர் பிஐல லெஃப்ட் சைட்ல தேர்ட் ஆப்ஷன். ஸோ இங்க நம்ம ஒரு மாடல் கிரியேட், இது ஒரு மாடல். ஆக்சுவலா என்ன மாடல் கிரியேட் பண்ணிருக்கோம், எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது எனக்கு வந்து கோர் டேபிள். ஸோ கோர் டேபிள்ஸ்னா என்ன அப்படின்னா நீங்க என்ன மாஸ்டர் டேட்டா சொல்றீங்களா, மாஸ்டர் டேட்டா மாதிரி சொல்றீங்க, மாஸ்டர் டேட்டான்னு சொல்லலாம். அதை நிறைய பவர் லுக்கப்னு சொல்லிட்டு எஸ்கியூஎல்லையும் சொல்லுவாங்க. லைக் எனக்கு எஸ்ஏபி சைட்ல எப்படி சொல்லுவாங்கன்னு கரெக்டா எனக்கு தெரியல. பொதுவா டேட்டா வேரியபிள்ஸ்ல வந்து ஃபேக்ட் டைமென்ஷன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபேக்ட் அப்படின்னா டிரான்சாக்ஷன் டேபிள். ஸோ நான் சிம்பிளா நான் ஐடி இருக்கிறதுனால நான் அதுக்கேற்ற மாதிரி சொன்னேன். இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்குல்ல, ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிறது வந்து கோர் டேபிள். ஸோ கோர் டேபிள்ல என்னன்னா இதுதான் வந்து மேஜர் டேபிள். ஸோ இங்கே தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும்.
லைக் ஃபார் எக்ஸாம்பிள் போனஸ், டிபார்ட்மெண்ட் ஐடி, டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாயி ஐடி, நேம், எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டேபிள்ல இருக்கு. பட் எனக்கு இந்த டேபிளுக்கு டிபார்ட்மெண்ட் நேம் எடுக்கணும் அப்படின்னா நான் டிபார்ட்மெண்ட் டேபிள் யூஸ் பண்ணிப்பேன். டிபார்ட்மெண்ட் ஒரு டேபிள் நீங்க ஒரு கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அதே மாதிரி இந்த டேபிளுக்கு கண்ட்ரி என்ன வேணும்னா நான் கண்ட்ரிங்கிற டேபிள் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ எம்ப்ளாயி டீடைல்ஸ்ங்கிற மாதிரி உங்களோட 4 டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாயி டீடைல்ஸ் இது வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி டீடைல்ஸ் இந்தியா, இன்னொரு டேபிள் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் யூஎஸ்ஏ, இன்னொரு டேபிள் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ் கனடான்னு வச்சிருக்கீங்கன்னா இந்த 3 டேபிளுக்கும் எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் நேம் எடுக்கணும்னா நீங்க தனித்தனியா அந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண தேவையில்லை. கரெக்ட் தானே? நீங்க ஆல்ரெடி எம்ப்ளாயி டீடைல்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லைன் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களோட எம்ப்ளாயி டீடைல்ஸ் 1ன்னு ஒரு டேபிள் இருக்குன்னா இதே டிபார்ட்மெண்ட் வச்சு கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து 2 டேபிளுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் டேபிள் நான் என்ன வச்சிருக்கேன், டிபார்ட்மெண்ட் ஐடி வச்சிருக்கேன், டிபார்ட்மெண்ட் நேம் வச்சிருக்கேன். ஸோ எனக்கு எந்தெந்த டேபிள்ல எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஒன்று இருக்கோ அதை ரெஃபரன்ஸா நான் யூஸ் பண்ணி என்னால டிபார்ட்மெண்ட் நேம் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸ் டேட்டுங்கிற ஒரு ஃபீல்டு வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் காலண்டர், இப்போ ஒரு நிறைய டேட்டா யூஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த டேட்டுங்கிற ஃபீல்டு வந்து நிறைய டேபிள்ல யூஸ் ஆகும். மேபி அது வந்து சேல்ஸ் டேட்டா இருக்கலாம், மேபி அது வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து செல்லிங் டேட்டா இருக்கலாம், இல்லைன்னா பர்ச்சேஸ் டேட்டா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இந்த டேட்டுங்கிறது டேட்டாவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு டேட், அது அவ்வளவுதான். என்ன இருந்தாலும் அது வந்து ஜனவரி 1ல ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் 31 முடியக்கூடிய ஒரு டேட். அதை நான் எதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரே டேட்டா நான் இன்புட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த டேட்டா நான் அவுட்புட்டுக்கும் யூஸ் பண்ணிருக்கலாம். அது வந்து என்னோட யூஸை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல எனக்கு காமனா ஒரு டேபிள் வேணும். லைக் டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டேபிள் இருக்கு, கண்ட்ரிங்கிற ஒரு டேபிள் இருக்கு, அதே மாதிரி எனக்கு காலண்டர்னு ஒரு டேபிள் வேணும் அப்படின்னா அதையும் நம்ம பவர் பில கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஸோ இப்போ மாடலிங் போய்க்கோ, அந்த டிசைன் போய்க்கோங்க. டிசைன் போயிட்டு மாடலிங் கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ டேபிள் இருக்கா, நியூ டேபிள் செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இங்க அந்த டேபிளோட பேரே வந்து காலண்டர் தான். ஜஸ்ட் ஆட் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க, காலண்டர் டைப் பண்ணிக்கோங்க. இதோட சின்டாக்ஸுமே காலண்டர் தான். காலண்டர் போட்டுட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. ஸோ அதில் கேட்குதா என்ன ஸ்டார்ட் டேட் வேணும், என்ன எண்ட் டேட் வேணும்னு கேட்குதா? சிம்பிளா கோட்ஸ் போட்டு உங்களுக்கு என்ன டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்ன டேட்ல இருந்து முடியணுங்கிறத போட்டீங்கன்னா போதும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2000ல இருந்து 2030 வரைக்கும் வேணும் அப்படின்னா 2000-01-01, 2030-12-31 கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா டேட்டா கிரியேட் ஆகும். Uh, 1919 என்ன? செலக்ட் பண்ணிக்கோங்க, டிக் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேபிள் வியூக்கு போங்க. டேபிள் வியூல போயிட்டு இந்த டேபிள் கிரியேட் ஆயிருக்கா பாருங்க. லெஃப்ட் சைடுல டேபிள் வியூ இருக்கா? ஜி இது டேட் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்குமா ஃபார்மட்? நீங்க லெஃப்ட் சைடுல போய் பாருங்க, அது காட்டும் உங்களுக்கு என்ன மாதிரி கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. லெஃப்ட் சைடு டேபிள் வியூ இருக்கா? காலண்டர் டேபிள செலக்ட் பண்ணுங்க. 1129 கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட். ஆமா. ஓகே, கடைசி போங்க. கடைசி இப்படி போகண்டா, அந்த டேட்டா நீங்க கிளிக் பண்ணி நீங்க டிசைனிங் கொடுத்தீங்கன்னா டிசைனிங்ல வந்துடும். ரைட் கிளிக் பண்ணிட்டு இல்லைன்னா அதை கிளிக் பண்ணிட்டு டிசைனிங் ஒன்று இருக்கும், வந்துருச்சா? ஸோ இப்போ நீங்க இதை ஃபார்மட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி எனக்கு இதுல டேட் மட்டும் போதும், இல்ல இயர் மட்டும் போதும், எனக்கு டைம் வேண்டாம், அதை கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாமே அப் டு அஸ். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா இப்போ மாடலிங் போங்க. மாடலிங்னு ஒரு டேபிள் இருக்கு. மாடலிங் அந்த கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல டேட்டா மாடல். ஸோ இப்போ இந்த காலண்டர் டேபிள் தனியா கிரியேட் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்கள்கிட்ட 2 ஃபேக்ட் டேபிள் இருக்கு, 2 டிரான்சாக்ஷன் டேபிள் இருக்கு அப்படின்னா அந்த 2 டேபிளுக்கும் நான் ஏதாவது ஒரு லிங்க் கிரியேட் பண்ணி ஒரு டேட்டா ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால என்ன யூஸ் அப்படின்னா, நீங்க ஒரு அர்ஜென்ட்டா ஒரு சின்னதா ஒரு டேபிள் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நீங்க மேனுவலா போய் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை, சோர்ஸ்ல இருந்து கிரியேட் பண்ண அவசியம் இல்லை, பவர் பிஐல கிரியேட் பண்ண முடியும் டாக்ஸ் வச்சு. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ இதுதான் வந்து டேபிள் கிரியேட் பண்றது.
இப்போ ஃபைனலா டாக்ஸ்ல ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை என்னன்னு குயிக்கா பார்த்துடலாம். லைக் இப்போ மாடலிங் போங்களேன். டாப்ல மாடலிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஹோம்ல போய் டிசைன்ல போயிட்டு இப்போ நியூ மெஷர் பார்த்தோம், நியூ காலம் பார்த்தோம், நியூ டேபிளும் பார்த்துட்டோம். நடுவுல சின்னதா குயிக் மெஷர் ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அது என்னன்னா இப்ப கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து ஆப்ஷனா கொடுத்துரும். கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு டவுட்டா இருக்கு, எப்படி கிரியேட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க அந்த டேட்டாவெல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செலக்டா கால்குலேஷன் இருக்கு, அதை ஓபன் பண்ணுங்களேன். லெஃப்ட் சைட்ல டாப்ல டிராப் டவுன் இருக்கு. என்ன மாதிரி கால்குலேஷன் வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து ஆவரேஜ் பெர் கேட்டகரி வேணும், இல்லைன்னா மேக்ஸ் பெர் கேட்டகரி வேணும், மின் பெர் கேட்டகரி. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் பெர் கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க, சிம்பிளா போலாம். செலக்ட் பண்ணிட்டு என்ன வேல்யூ எனக்கு வேணும், சேலரிங்களை செலக்ட் பண்ணுங்க. எம்ப்ளாய் டீடைல்ஸ் ஓபன் பண்ணுங்க. எம்ப்ளாய் டீடைல்ஸ்ல வந்து வேல்யூல வந்து சேலரி கொடுத்துருங்க. கேட்டகரியில வந்து ஜெண்டர் இல்ல கண்ட்ரி இல்ல வாட் எவர் இட் இஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. இல்ல ஆக்சுவலா ஜெண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஓகே, வாட் எவர் இட் இஸ் கேட்டகரி வைஸ் தானே. இல்ல நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாவே இருக்கும். லைக் நேம் வைஸ் என்ன இருக்கு, இல்லைன்னா எந்த கேட்டகரி வைஸ் வேணும், கண்ட்ரி வைஸ் வேணுமா, ஏதோ ஒண்ணு. நேம் வச்சாலும் இண்டிவிஜுவலா தான் வரும். ஸோ நேம் ஒரு நேமுக்கு ஒரு சேலரி தானே இருக்கு. எதர் கண்ட்ரில நான் டிபார்ட்மெண்ட் கொடுத்தேன், நீங்க கரெக்டா ஒர்க் ஆகும். கண்ட்ரி நேம் லிங்க் இருக்குல்ல ஆல்ரெடி, ஸோ அதனால கண்ட்ரி நேம் இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. சரி இப்போ கொடுத்தீங்க என்ன ஆகும்னா அதுவே பேக் எண்ட்ல கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ இந்த டிக் மார்க் அடிச்சீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா உங்களுக்கு கிரியேட் ஆகும். டிக் மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிரியேட் ஆயிருச்சுல. ஓகே, இதை ஒரு டேபிள் ஆட் பண்ணிக்கோங்க, டேபிளா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இதை கண்ட்ரி ஆட் பண்ணுங்க. இப்போ கண்ட்ரிங்கிற காலம் ஆட் பண்ணுங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு கண்ட்ரிக்கும் எது வந்து மேக்ஸிமம் சேலரிங்கிறத கொடுத்துரும். புரியுதா? சோ இது மீன்ஸ் என்ன சொல்ல வரோம்னா அதே மாதிரி இப்போ நீங்க நிறைய ஃபார்முலா இருக்கும் அந்த குயிக் மெஷர்ல. சோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, எனக்கு டாக்ஸ்ல வந்து பெருசா எனக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு சின்னதா ஒரு ஃபார்முலா தேவைப்படுது, எனக்கு எப்படி ஃபார்முலா எழுத தெரியல அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்றதும் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு பவர் பிஐல ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டா அந்த குயிக் மெஷர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு காட்டிடும். ஓகே, எனக்கு வந்து எப்படி நான் போய் பாக்குறது, அந்த ஃபார்முலா எப்படி கிரியேட் பண்ணா அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேக் டு ரிப்போர்ட் போய்க்கோங்களேன். ஸோ இதுல அகைன் ஒரு குட்டியா ஒரு டாபிக் இருக்கு, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்த்தோம், இப்போ நம்ம திரும்ப பார்க்க போறோம். வியூ கொடுங்க. இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர். லைக் இதுவும் அகைன் ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஸ்டின். நாளைக்கு நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் இல்ல அதே பேஜ் போய் பழைய பேஜை போய்க்கோங்க, டாக்ஸ் 2 போய்க்கோங்க. ஸோ அந்த பேஜ்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்பாங்க, நீங்க எந்த இன்டர்வியூ பண்ணாலும் என்ன ரிப்போர்ட்டிங் டூல் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல என்ன எஸ்கியூஎல் என்ன டேட்டா பேஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னா நீங்க எப்படி பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. லைக் எப்படி உங்க ரிப்போர்ட் ஸ்பீடா இருக்கா ஸ்லோவா இருக்கான்னு பார்ப்பீங்க, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அதை அப்படின்னு கேட்பாங்கல்ல. சிம்பிள் பவர் பிஐ ஆப்ஷன் என்னன்னா அந்த டேபிள் மீன்ஸ் வியூ செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ செலக்ட் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னு ஒன்று இருக்கா, நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்தோம், பட் இப்போ டாக்ஸ் கிரியேட் பண்ணதுனால இப்போ பார்க்க போறோம். ஸோ சிம்பிளா நீங்க உங்களோட ஆன்சர் எப்படி இருக்கணும்னா யாரும் உங்களுக்கு பவர் பிஐல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா பவர் பிஐல டிஃபால்ட்டா பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்ன பண்ணும்னா இதுவே வந்து உங்களுக்கு சொல்லிடும் எந்த பர்டிகுலர் ஏரியால வந்து உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து லேகா இருக்கு, இல்ல எந்த பர்டிகுலர் விஷுவல் வந்து டைம் நிறைய எடுக்குதுன்னு சொல்லி அதுவே சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த டேபிள்ல நம்ம மெஷர் ஆட் பண்ணோம்ல, செகண்ட் ஒரு டேபிள் போட்டிருக்கீங்களா, அந்த டேபிள்ல ஜஸ்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே வந்து ஓகே நீங்க கிராஸ் ஹைலைட் பண்ணிருக்கீங்க, ஹைலைட் பண்ணாத ஏதாவது டேட்டா செலக்ட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த டேபிள் ஒன்று பிளஸ் மார்க் ஒன்று காட்டியிருக்கா ரைட் சைட்ல கிராஸ் ஹைலைட்டட் ஃபர்ஸ்ட், அது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணது, செகண்ட் கிளிக் பண்ணது வந்து செகண்ட் டேபிள் இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு காட்டுதா டோட்டலா இந்த பர்டிகுலர் டேபிள் மட்டும் விசிபிளாக எவ்வளவு டைம் எடுக்குது. டேபிள் டோட்டலா 230 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு, அதுல டாக்ஸ் கோரி மட்டும் 3 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஏன்னா இது அவ்வளவு பெரிய காம்ப்ளெக்ஸான டாக்ஸ் கிடையாது. விஷுவல் டிஸ்பிளே ஆகிறதுக்கு 37 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. ஸோ அதர்ஸ் சம் அதர் பேக் அண்ட் ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு 190 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இது மில்லி செகண்ட்ஸ், இது செகண்ட்ஸ் இல்ல மில்லி செகண்ட்ஸ். மில்லி செகண்ட்ஸ் ரொம்ப ஃபிராக்ஷன் ஆக்சுவலி. ஸோ
இன்கேஸ் நீங்க டாக்ஸ் தப்பா எழுதிருக்கீங்க, தப்பா மீன்ஸ் நீங்க எழுதின டாக்ஸ் வந்து கரெக்டா ஒர்க் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு, பட் நிறைய காம்ப்ளெக்ஸான ஸ்கிரிப்டா நீங்க எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே காட்டிடும். லைக் அந்த பர்டிகுலர் டாக்ஸோட இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ இதை நீங்க எப்படி ஒருத்தருக்கு கன்வே பண்ண போறீங்க? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க வந்து எப்படி பவர் பில பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுவீங்க, இந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப நேரம் எடுக்குது டைம்னு கேட்டா, நீங்க சிம்பிளா இதை ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அந்த விஷுவல் டச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சொல்லிடும் எவ்வளவு டைம் மொத்தமா எடுக்கும். இப்போ எனக்கு டாக்ஸ்ல ரொம்ப நேரம் டைம் எடுத்திருக்கு அப்படின்னா நான் எழுதின டாக்ஸ்ல ஏதோ தப்பு இருக்கு, நான் அதை கொஞ்சம் ரீடிசைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பவர் பில். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து நான் இண்டிவிஜுவலா எனக்கு ஒரு விஷயம் நான் பார்க்க வேண்டாம், மொத்தமாவே இந்த எனக்கு ரிப்போர்ட்ல எங்க பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும்னா இதை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ கிளியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க டாப்ல, அந்த இதுல கிளியர் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுங்களேன். இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ அந்த பழைய பேஜ் கிளிக் பண்ணுங்க. டாக்ஸ் 2 இருக்கா, பழைய பேஜ் ஓபன் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இதான் உங்களுக்கு டிஃபால்ட்டா நீங்க இந்த பர்டிகுலர் பேஜுக்கு வரும்போது உங்களுக்கு இவ்வளவு டைம் எடுக்குது. ஸோ டோட்டலா 298 பிளஸ் 216 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு இந்த ரெண்டு டேபிளும் உங்களுக்கு விசிபிளா இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஒரு பேஜ்ல நிறைய விஷுவல் வச்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது பழைய பேஜ் ஓபன் பண்ணுங்க, நிறைய விஷுவல்ஸ் வச்சிருந்தோம்ல ஒரு சில பேஜ்ல, மேபி ப்ரீவியஸ் டேஸ் 5-6 இதை கிளியர் பண்ணிக்கோங்க ஃபுல்லா. கிளியர் பண்ணிட்டு இப்போ பழைய பேஜ் ஸ்டாப் பண்ணிருங்க, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிருங்க. டாப்ல இல்ல ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எம்டி பேஜ்க்கு வந்துக்கோங்க. எம்டி பேஜ்க்கு வந்துட்டு தான் நீங்க போகணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபுல் பேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஓகே எம்டி பேஜ்க்கு போயிருங்க ஃபுல்லா. எம்டி பேஜா? போயிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த பேஜ்ல நீங்க போய் செக் பண்ணணுமோ அந்த பேஜுக்கு போங்க. மேபி ப்ரீவியஸா ஒரு 4th டே 5th டேலயோ நிறைய அந்த டிசைன் ஒர்க் பண்ணி வச்சிருப்போம்ல. ஓகே பேபி பட்டன்ஸ். ஸோ இப்போ பாத்தீங்களா உங்களுக்கு டோட்டலா காட்டுதா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பட்டன் வந்து வெறும் 47-46 தான் எடுத்திருக்கும். சேலரி பை நேமும் 380 தான் எடுத்திருக்கும். பட் அந்த சிக்லெட் ஸ்லைசர் பாத்தீங்கன்னா 650 மில்லி செகண்ட்ஸ் எடுத்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்களேன். சோ அதுல டாக்ஸ் கொரின்னு ஒண்ணு இருக்கா? சோ நம்ம டாக்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பட் அதுல டாக்ஸ் கொரி இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆக்சுவலி டாக்ஸ் நினைக்கிறேன்ல, இல்ல சாரி டாக்ஸ் இல்ல. சோ அந்த பர்டிகுலர் ஸ்லைசர் வந்து வேற யாரோ டெவலப் பண்ண ஸ்லைசர், கரெக்டா? சோ அது வந்து கஸ்டம் இஷ்யூ, நம்ம வந்து நெட்ல இருந்து எடுத்த விஷுவல். சோ அதுல பேக் எண்ட்ல ஏதோ ஒரு டாக் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த விஷுவல் டிஸ்பிளே ஆகிறதுக்கு எனக்கு 305 மில்லி செகண்ட்ஸ் எடுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இம்பாக்ட் புரியுதுல்ல? ஆல்ரெடி பவர் பில இருக்கிற ஒரு விஷுவலை நம்ம யூஸ் பண்றதுக்கும் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி ஒரு விஷுவலை யூஸ் பண்றதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்பில்டா நமக்கு பேக்கேஜ்ல வர்றது வந்து எப்பவுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணும். நம்ம எப்போ கஸ்டமைஸ்டா ஒன்றுக்கு போறோமோ, மீன்ஸ் வெளியில இருந்து ஆப் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி கொண்டு வரோமோ, அது ஆப்வியஸா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹிட் பண்ணும். ரொம்ப ஹிட் பண்ணாது, மைல்டா அதோட இம்பாக்ட் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரிப்போர்ட் பேஜ்ல வந்து ஒரு 10 கஸ்டம் விஷுவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட இம்பாக்ட் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த ரிப்போர்ட்ல. ஸோ சிம்பிளா நீங்க இந்த பர்டிகுலர் மேட்டரை உங்களோட இன்டர்வியூக்கு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் யூஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அப்படின்னா என்னன்னு தெரியும், கஸ்டம் விஷுவல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதோட இம்பாக்ட் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ தே நோ யூ நோ மெனி திங்ஸ் இன் பவர் பிஐ. ஓகே, ஸோ இது வந்து அகைன் ஒரு தனி சாப்டர். பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிங்கிறது தனி ஒரு கான்செப்ட். இப்போ இதை விட டீப்பா வந்து நீங்க மீன்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஒரு கம்ப்ளீட்டா பவர் பிஐ டெவலப்பராகவே ஒரு ப்ரொஃபைலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எப்படின்னா வந்து இதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தனியா நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு பவர் பிஐல. டாக்ஸ் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு ஒன்று தனியா இருக்கு. அது தனி டூல், பவர் பிஐ டூல் கிடையாது. டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் டாக்ஸ் ஸ்டூடியோங்கிறது ஒரு டூல். ஆக்சுவலா உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா யூடியூப்ல எல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது தனி ஒரு வேற ஒரு ப்ராடக்ட். அது மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். டாக் ஸ்டுடியோங்கிறது தனியா ஒரு ப்ராடக்ட். ஸோ இங்க காப்பி கொரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? ஸோ அதை காப்பி பண்ணிக்கோங்களேன். கீழே பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர்ல காப்பி கொரின்னு ஒன்று இருக்கு பாருங்க. கீழே 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 ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சின்ன அந்த அதர்ஸ் கீழே இருக்கு பாருங்க. கீழே 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 ஓகே, ஒரு நோட் பேட்ல அதை பேஸ்ட் பண்ணுங்களேன். ஸோ இது வந்து இது பர்டிகுலர் இது வந்து என்னன்னா இதுதான் இப்போ பேக் எண்ட்ல இந்த பர்டிகுலர் விஷுவலை நம்ம ஓபன் பண்ணும் போது நமக்கு இந்த பேக் எண்ட்ல ஒரு ப்ராசஸ் நடக்குதுல, அதுதான் இது. ஸோ இது வந்து நமக்கு
புரியாது. ஆக்சுவலா ஜென்ரலா பார்க்கும்போது நமக்கு புரியாது என்னன்னு சொல்லி நமக்கு தெரியவே தெரியாது. டிஃபைன் ஒன்று இருக்கு, வேர்னு ஒன்று இருக்கு, எவாலுவேட் ஒன்று இருக்கு. இது எல்லாமே வந்து பேக் எண்ட்ல ஸ்கிரிப்ட். பவர் பேக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த டாக்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அந்த லாங்குவேஜ் இது ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு பேக் எண்ட்ல. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டையும் ஒரு சில டெவலப்பர்ஸ், மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன்னா, இப்போ அட்வான்ஸ்டு டெவலப்பரா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டையும் அனலைஸ் பண்ணுவாங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்க கையில கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன தப்பு இருக்கு, இல்ல இதை எப்படி ரீமாடிஃபை பண்ணலாம், இதெல்லாம் கூட பண்ணி மீன்ஸ் ஹை எண்ட் டெவலப்பர்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணணும். ஸோ இப்போதைக்கு 2 ஆப்ஷன். பெர்ஃபார்மன்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு கேட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர் பவர் பிஐல இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த விஷுவல் இல்ல எந்த டாக்ஸ் வந்து டைம் எடுக்குது அப்படின்னு. ஸோ சிம்பிளா இந்த பேஜ்ல நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், இந்த பேஜ் எனக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, நீங்க பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிம்பிளா என்ன பண்ணலாம், இந்த செக்லெட் ஸ்லைசரை தூக்கிட்டு நார்மல் ஸ்லைசர் ஆட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடும், டைம் குறைஞ்சிரும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு தேவையில்லையோ, எங்கெல்லாம் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹிட் இருக்குதோ அங்கெல்லாம் நான் இந்த மாதிரி பேட்ச் பண்ணிக்கலாம், பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அனலைசரோட யூஸ். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. அகைன் இதுக்கும் நிறைய ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும். ட்ரை பண்ணி பாருங்க. பட் அகைன் இது வந்து ஒரு பெரிய டாபிக் கிடையாது. இது ஒன் டைம் உங்களுக்கு ஐடியா இருந்தா போதும். எப்பவுமோ எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா இந்த நேமை மட்டும் ஏன் வச்சுக்கோங்க, பெர்ஃபார்மன்ஸ் அனலைசர், அதை சொன்னா போதும். மற்றபடி நீங்க ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல மெயினால யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணி போயிட்டு இருக்கும் போது ஒன்னொன்னையா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா லைக் இம்பாக்ட் உங்களுக்கு, ஏன்னா மில்லி செகண்ட்ஸ்ல எல்லாம் காட்டுது. ஸோ எப்போ இது வந்து மோர் தென் அந்த செகண்ட்ஸை தாண்டி போகுதோ அப்போ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணா போதும். மற்றபடி மில்லி செகண்ட் இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம டாக்ஸ் வந்து ஓரளவு பார்த்துருக்கோம். நான் ஒரு சில சைட்ஸ் அனுப்புறேன், சைட்டோட லிங்க்ஸ் அனுப்புறேன். அந்த லிங்க்ல இருக்கிற ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தாலும் சரி, மேபி நீங்க அந்த ரியல் டைம் நம்ம மினி ப்ராஜெக்ட் பண்ண போறோம்ல, அப்போ நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, ஜஸ்ட் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த லிங்க்ஸ் எல்லாம். மேபி இங்க ஃபியூச்சர்ல எங்க ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிருக்கீங்க அப்படின்னா அந்த லிங்க்ஸ்ல எல்லாம் போய் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஓரளவு நம்ம வந்து டெஸ்க்டாப்ல ஒரு ஐடியால இருக்கும். லைக் இன்னும் நம்ம ஒரு டச் பண்ணாத டாபிக் என்னன்னா செக்யூரிட்டின்னு ஒன்று நம்ம இன்னும் டச் பண்ணவே இல்லை, செக்யூரிட்டி பவர் பிஐல. ஸோ செக்யூரிட்டி வந்து எப்போ பார்ப்போம் அப்படின்னா டிப்ளாய்மெண்ட்லாம் பண்ணிட்டு எப்படி ஒரு ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ண போறோம், அப்போ வந்து எப்படி அப்ளை பண்றது செக்யூரிட்டின்னு பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, செக்யூரிட்டி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை, பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓவரால் ஒரு கிளான்ஸ் மட்டும் கொடுத்துருவோம் நான் எப்படி செக்யூரிட்டி இருக்கும்ட்டு வர செஷன்ல பிஃபோர் நம்ம சர்வீஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி. இப்போ யார்கிட்டலாம் பவர் பிஐ சர்வீஸ் அக்கௌண்ட் இருக்கு, லைக் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் இருக்கு, powerbi.com யாராலையும் போக முடியுது. சரி, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணி தான் டவுன்லோட் பண்ணீங்க கரெக்டா? கஸ்டம் இஷ்யூ ஸ்கிரீன் ஷேரிங்ல இருக்கு, செய்யறது ரெக்கார்டிங்ல இருக்கு, வேறனா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இல்ல ஆக்சுவலா உங்கள்கிட்ட இருக்கு, அது எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் செக் பண்ணிட்டேன். நீங்க ஆல்ரெடி நீங்க கஸ்டம் விஷுவல் டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதனாலதான் உங்களை டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. மத்தவங்க கேட்கிறேன் நான். ஸோ கைஸ் வேற யாரும் பவர் பிஐ லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா? மெயின்லி விக்ரோ கைஸ். குஹன், ஹருண், குஹன், யார்ட்டாவது பவர் பிஐ லைசன்ஸ் இருக்குதா? சார் இல்ல சார் என்கிட்ட இல்ல சார். இல்ல சார். ஓகே சரி, ஓகே. நான் நாளைக்கு செக் பண்ற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நான் ஷேர் பண்றேன். ஐ ஹேவ் மை லைசன்ஸ். நான் என்னோட இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 or 2 செஷனுக்கு தான் தேவைப்படும் அது. ஜஸ்ட் அகைன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான். ஸோ அதுக்காக லைசன்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே சொல்லுங்க முகமது. சொல்லுங்க ஜி. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னென்ன மாதிரி ஃபார்முலாஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க? கால்குலேஷன் மாதிரி, கால்குலேட் மாதிரி வேற என்னென்ன ஃபார்முலாஸ்? ஆக்சுவலா நீங்க எப்போ ரிப்போர்ட் டெவலப் பண்ணாலும் கால்குலேட் கண்டிப்பா இருக்கும் ஜி ஒரு இடத்துல. ஏன்னா நீங்க கார்டு விஷுவல் எப்பெல்லாம் போடுறீங்களோ அப்பெல்லாம் நான் சொன்னேன் அந்த +0 போட்டோம்ல, சோ அதை போட்டு பண்றதுதான் வந்து கரெக்டான இது. ஏன் அப்படின்னா நம்ம கார்டு போட்டு டேட்டா ஆட் பண்ணி ஃபில்டர் ஆட் பண்ணாலும் அந்த 0 அப்ளிகபிள் ஆகாது. இப்போ ஜென்ரலா விஷுவல் லெவல்ல நீங்க ஃபில்டர் அப்ளை பண்ணீங்கன்னா பிளாங்க்னு தான் வரும். ஸோ எங்கெல்லாம் கார்டு யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் கால்குலேட் யூஸ் பண்ணணும். எல்லா ரிப்போர்ட்லயும் கார்டு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கால்குலேட் வந்து மஸ்ட். 95% வந்து எல்லா ரிப்போர்ட்லயும் யூஸ் ஆகும். செகண்ட் சம், இந்த சம், மேக்ஸ், மின் இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும்.
எக்ஸ்டெண்ட் இப்போ எங்கெல்லாம் டேட் இருக்குதோ, டேட் எந்தெந்த டேபிள்ல வந்து டேட்டுங்கிற ஒரு ஃபீல்டு வந்துருச்சு அப்படின்னாலே இந்த மந்த் ஆஃப், இயர் ஆஃப், இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய இடத்துல ஃபில்டருக்கு அப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்லைசர் ஆட் பண்றோம்ல, ஸ்லைசர்ல டேட் ஆட் பண்ணா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க யூசர்ஸ். ஒரு 365 நாளே அவங்க போய் ஸ்லைசர் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலா மந்த் தனியாவும் இயரை தனியாவும் நீங்க தனித்தனியா ஃபில்டர்ல கொடுத்துட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஓகே. ஸோ அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, லெஃப்ட் ரைட் பார்த்தோம்ல, லைக் ஒரு பர்டிகுலர் டேட்டா வந்து நான் ஃபில்டர் பண்ணணும், ரீப்ளேஸ் இந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு லெஃப்ட் ஆஃப் ரைட் ஆஃப் இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ற. இது எல்லாம் மேக்ஸிமம் ஒரு 10 ரிப்போர்ட் இருக்குன்னா ஒரு 6-7 ரிப்போர்ட்ல நான் சொன்ன எல்லாமே வந்துடும். எல்லாமே கண்டிப்பா யூஸ் பண்ணி தான் ஆகும். இது போக இது ரிலேட்டடாவே நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நேம சொல்றதுக்கு பதிலாக கேட்டகரியா பிரிச்சுக்கிறது நல்லது. இப்போ சம்னா சம் மட்டுமே கிடையாது. சம்முக்கு பதிலாக சம்டைம்ஸ் நான் வந்து மின் யூஸ் பண்ணலாம், மேக்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆவரேஜ் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுவேன். அது வந்து எல்லாமே அரித்மெட்டிக் ஃபார்முலாஸ். அதே மாதிரி டேட்டுக்கு நான் சொன்ன மாதிரி டேட் வந்து இயர் யூஸ் பண்ணலாம், மந்த் யூஸ் பண்ணலாம், மந்த் நம்ம இந்த மாதிரி நிறைய டேட் ஹவர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க கேட்டகரைஸ் பண்றது நல்லது. உங்களுக்கு எல்லாமே டேட்டா தான். உங்களுக்கு இப்போ டேட்டா என்ன, எதர் டேட்டா வந்து நம்பரா இருக்கும், இல்லைன்னா டெக்ஸ்டா இருக்கும். நம்பருக்கு என்னென்ன கீ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம், டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன கீ ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போறோம், இவ்வளவு இருந்தா போதும். ஸோ அட்வான்ஸ்டா போச்சுன்னா ஒரு சில ஹை எண்ட் ஃபார்முலாஸும் இருக்கு. லைக் நீங்க வேரியபிள்லாம் டிக்ளேர் பண்ணி பண்ணலாம் பவர் பிஐல. ஃபார் எக்ஸாம்பிள், அது ஆக்சுவலா ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ மேபி நான் சாம்பிள் அப்புறம் காட்டுறேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி வேரியபிள் இந்த வேல்யூ இருந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணு, அந்த மாதிரி கூட பண்ணலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை ஆக்சுவலா. ஏன்னா பவர் பிஐ வந்து இன்மெமரி டூல். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்மெமரி டூல்னா என்ன, நீங்க பண்ற எல்லாமே வந்து உங்களோட இன்டர்னல் மெமரியில தான் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்க எவ்வளவு தூரம் பவர் பிஐக்கு லோட் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. ஏன்னா நீங்க ஒரு மெஷர் இப்ப கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து எப்படி சொல்றது, நீங்க பவர் பிஐல வந்து ஒரு ஹிட் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ எதெல்லாம் உங்களால மேக்சிமம் சோர்ஸ்ல பண்ண முடியுமோ அதெல்லாம் சோர்ஸ்ல இருந்து பண்ணியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அது பெஸ்ட். உங்களோட ரிப்போர்ட் வந்து நல்லா இருக்கும். மீன்ஸ் நல்லா இருக்கும்னா ஸ்பீடா ஒர்க் ஆகும் ஃபியூச்சர்ல, ரியல் டைம்ல. சப்போஸ் நீங்க வந்து எல்லா 100 ஃபார்முலா கிரியேட் பண்ணலாம். 100 ஃபார்முலா நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட் ஓபன் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட் வந்து ஓபன் ஆகிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும். ஸோ அதனால அவாய்ட் பண்றது நல்லது, பட் தெரிஞ்சுக்கிறதும் நல்லது. லைக் இந்த ஃபார்முலா என்னால யூஸ் பண்ண முடியும்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிறது. நானும் ஒரு சில ஃபார்முலா ஷேர் பண்றேன். லைக் குட்டி குட்டி ஃபார்முலாஸ் இருக்கு, நான் அதையும் ஷேர் பண்றேன். மீன்ஸ் ரியல் டைம்ல எப்படி எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சிம்பிளா சொல்றது எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்லைசர் வச்சிருக்கோம்ல. ஸோ ஸ்லைசர்ல இப்போ நம்ம செலக்ட் பண்றோம், கண்ட்ரி செலக்ட் பண்றோம், இந்தியான்னு ஒன்று செலக்ட் பண்றோம், இல்ல யூஎஸ் ஒன்று செலக்ட் பண்றோம், இல்ல சைனான்னு செலக்ட் பண்றோம், இல்ல மூணையும் செலக்ட் பண்றோம். நான் என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்னு எனக்கு ஒரு கார்டுல டிஸ்பிளே பண்ணுனா அதுக்கும் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நெட்ல தேடி கண்டுபிடிச்சு நம்மளே அப்ளை பண்ணி ரைட் பண்ணி கொண்டு வந்த ஃபார்முலாஸ் தான். நான் அந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் இருக்கு. நான் ஓரளவு நம்ம எல்லாருமே கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துட்டோம் பவர் பிஐல அப்படிங்கப்போ அதெல்லாம் நான் ஷேர் பண்றேன். இதெல்லாம் வந்து இப்போ டிப்ஸ் சொன்னல, அந்த மாதிரி ஒரு டிப்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் காட்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்மளோட ரிப்போர்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போதைக்கு அந்த லிங்க்ல இருக்கிறத மட்டும் ஜஸ்ட் ட்ரைல் பண்ணி பாருங்க. உங்களோட டேட்டா இருக்கு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போறீங்க, என்ன ரிசல்ட் இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இப்போ. ஓகே, ஏன்னா டாக்ஸ் வந்து லிமிட் பண்ணவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு 100 ஃபார்முலா தெரியும்னா நாளைக்கு நீங்க டெவலப் பண்ணும்போது 101 ஃபார்முலா உங்களுக்கு தேவைப்படும். அதனால லிமிட் பண்ண வேண்டாம். டாக்ஸ் எனக்கு இன்னைக்கு நான் படிச்சு முடிச்சிட்டேன் டாக்ஸ் நீங்க எப்பவுமே சொல்ல முடியாது. சீக்வல் மாதிரி வச்சுக்கோங்க. டாக்ஸ் சீக்வல் வந்து எப்படி நீங்க சீக்வல் வச்சு என்னென்னலாம் எழுத முடியுமோ அதே மாதிரி டாக்ஸ் வச்சு என்னென்ன எழுதலாம். ஸோ நம்ம பார்க்கலாம், ஃபர்தரா பார்க்கலாம். ஆக்சுவலா அடுத்த செஷன் மீன்ஸ் அவங்க டீம்ஸ் தேவைப்படும் உங்களுக்கு. சரி, ஜூம் தேவைப்படும், நம்ம அதுக்கு மேல போக முடியாது. நாளை கலெக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ்.